எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. மனிதனுடைய சிந்தனையானது தொடர்ந்து மாறிக்கொண்டுதான் இருக்குது. புதிய புதிய மாற்றங்களை உருவாக்கி தனக்கான ஒரு புதிய கட்டமைப்பை இந்த பூமியில தொடர்ந்து நிலைநிறுத்திட்டு தான் இருக்கிறோம். நியூ ஜெனரேஷனுக்கு தகுந்தது மாதிரியான பல புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் பல புதிய புதிய கட்டமைப்புகளும் இங்க வந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கக்கூடிய ரோடு அதுல வந்திருக்கக்கூடிய நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸை செயல்படுத்தி செய்து முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஐடியாவை பற்றி தான் இந்த பதிவுல நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது சனாஃபில் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். நம்முடைய டிராவலிங் பயன்பாட்டிற்காக தினமும் நம்ம ரோட்ஸை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பால்ட் ரோடு, கிராவல் ரோடு, காங்கிரீட் ரோடு, எர்த் ரோடு, மெக்காடம் ரோடு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட ரோட்ஸ் இங்க ஏற்கனவே போடப்பட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நம்மளுடைய பயன்பாட்டையும் இருந்துட்டு இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ரோடினுடைய குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்குது. காரணம், அது அடிக்கடி டேமேஜ் ஆகிறதுனால மக்கள் பயன்படுத்துவதில் மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதனால உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லக்கூடியதும் நிதர்சனமான உண்மையாதான் இருக்குது. சரி, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய முழு முயற்சியில உலகத்துல இருக்கக்கூடிய பல நபர்கள், பல கம்பெனிகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுட்டு தான் இருந்தாங்க. 1980 காலகட்டங்கள்ல செயின்ட் கோபைன் என்ற நிறுவனமானது சாலைகள்ல ஏற்படக்கூடிய விரிசல்களை தடுப்பதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவர்களுடைய தொழில்நுட்பத்தின் மூலம் போடப்பட்ட பல சாலைகள் அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. இருந்தாலும் இவர்களுடைய தொழில்நுட்பமானது உலக அளவுல ஏற்றுக்கொள்றதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியிருக்குது. அதாவது 2000 தான் இவருடைய தொழில்நுட்பமானது உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொழில்நுட்பமா மாறுது. அதுதான் கிளாஸ் கிரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு 2020 இந்த இடைப்பட்ட காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு ரோடு ஒர்க்கா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு நல்ல ஒரு ரிசல்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் டேட்டா மூலம் நாம தெரிந்து கொள்ள முடியுது. இந்த அளவுக்கு எஃபிஷியன்சியான ஒரு டெக்னாலஜியா இவங்க கண்டுபிடிச்சு அதை உலக அளவுல மார்க்கெட்டிங் பண்ணி இன்றைய காலகட்டங்கள்ல அது மோஸ்ட் வாண்டட் ஒரு டெக்னாலஜியா தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கிளாஸ் கிரிட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது வேற எதுவும் இல்லை, ஃபைபர் கிளாஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டெக்னாலஜில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி இவங்க பயன்படுத்துறாங்கன்னா, சாதாரணமா ரோடு போடக்கூடிய இடங்கள்ல பண்ணுவாங்கன்னா ஒரு லேயர் இந்த கிளாஸ் கிரிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை லே பண்ணிட்டு அதுக்கு மேல ஆஸ்பால்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த ரோடானது விரிசல் இல்லாம அதுக்கு மேல எவ்வளவு லோடு வந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்கும் எதுவும் ஆக போறது இல்லை. அதனால இந்த ரோடானது ஒரு நீடித்த தன்மை அதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை வருஷத்துக்குன்னா ஒரு 30 வருடங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பொறுத்தது வரைக்கும் ஒரு 50% வரைக்கும் இதுல குறையும். ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் இதுல கிடைக்குது. அதாவது எந்த அளவுக்குன்னா 115 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர், அந்த அளவுக்கு இதனுடைய ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 64 நாடுகளுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் ரொம்ப எளிமையான முறையில வேலைகள் செய்யறதுக்கும் உபயோகமா இருக்குது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேலை செய்வதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையா இருக்குது. எந்த அளவுக்குன்னா 1 மணி நேரத்துல 6000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இதை இன்ஸ்டாலேஷன் செய்து முடிக்க முடியும்னு சொல்லி செய்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கக்கூடியதுதான் இந்த கிளாஸ் கிரிட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னியாபுரம், அங்க இருந்து 1.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிளாஸ் கிரிட் காங்கிரீட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது வரக்கூடிய நாட்கள்ல அது மக்களுடைய பயன்பாட்டுக்கும் அது வரும். அதே நேரத்துல இதே
கிளாஸ்கிரிட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தமிழகத்துல இன்னும் பல பகுதிகளில் இதே டைப் ஆஃப் ரோட வந்து நாங்க லே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலையும் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய கருத்தா தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவலானது மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜில எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது, அது எந்த மாதிரி பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியத உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக தான். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.